வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு 3 கற்பாம்பூச்சி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த 3 கற்பாம்பூச்சிக்கும் ஒரே பசி தாங்க முடியல. சரி, நம்ம போய் பக்கத்தில் ஒரு விவசாயி இருக்கார், அவர்கிட்ட போய் சாப்பாடு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் முடிவு பண்ணி போய் அந்த விவசாயிக்கிட்ட சாப்பாடு கேட்குறாங்க. அவர் ஓகே, நீங்கள் ரொம்ப பசியில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெட்டு சீஸு எல்லாமே அவர் கொடுக்குறாரு. அவங்க எல்லாம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றாங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அவங்க விவசாயிக்கிட்ட நாங்கள் ரொம்ப நன்றி எங்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விவசாயி சொன்னாரா, ஏன் நீங்கள் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றீங்க, நீங்கள் என்கிட்ட வேலை இருக்குது, வேலை செய்கிறீங்களா, நான் சம்பளம் தரேன் அப்படின்னோடனே உடனே ஒரு கற்பாம்பூச்சி கேட்டுச்சா, எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இவர் நான் சம்பளம் 4 விதமான வேலை வச்சுருக்கேன், 4 விதமான வேலைக்கு 4 விதமான சம்பளம் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த கற்பாம்பூச்சி சரி என்னென்ன வேலை இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாராம், என்னோடய கோழிகளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு போய் சொல்லணும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்னோடய எல்லா கோழிகிட்டும் நீங்கள் போய் சொல்லணும், அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. அந்த வேலை செய்கிறவங்களுக்கு நான் $5000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். 2வது வேலை எனக்கு தோட்டத்தில் நிறைய பல்லி இருக்குது, அந்த பல்லியெல்லாம் தோட்டத்தை விட்டு விரட்டணும், விரட்டுறவங்களுக்கு $4000 சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது வேலை எனக்கு தோட்டத்தில் பூண்டு உரிக்கிற வேலை இருக்குது, அந்த பூண்டு யாரெல்லாம் உரிக்கிறீங்களோ அவங்களுக்கு $3000 சம்பளம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 4வது என்கிட்ட ஒரு வேலை இருக்குது, அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடி சந்தோஷப்படுத்தணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், சந்தோஷப்படுத்தணும், ஆனால் அதுக்கு வெறும் $250 தான் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்த கற்பாம்பூச்சி சொல்லுதான், ஓகே நான் $5000 உள்ள வேலையை எடுத்துக்கிறேன், நான் சிக்ஸ் எல்லாம் நான் போய் சாப்பாடாக ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது இந்த இன்னொரு இது சொல்லுது, நான் $3000 இந்த $4000 வேலையை எடுத்துக்கிறேன். $4000 வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பள்ளி எல்லாம் தோட்டத்தை துரத்தணும்ல, அந்த வேலையை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு $4000 சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லி. இந்த 3வது சொல்லுது, எனக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற வேலையே ரொம்ப பிடிச்சிருக்கு, மாதம் $250 கொடுத்தாலும் ஓகே தான், நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஓகே நீங்கள்லாம் நாளை காலையிலேருந்து வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பாம்பூச்சியில் அனுப்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் கற்பாம்பூச்சி 3 கற்பாம்பூச்சி வேலையில் ஜாயின் பண்ணிது. 3 கற்பாம்பூச்சி ஜாயின் பண்ணோடனே மத்தியான டைமில் எல்லோரும் சேர்ந்து பார்க்கலான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 கற்பாம்பூச்சி செத்து போயிருக்கு. இந்த 3வது கற்பாம்பூச்சி மட்டும் உயிரோடு இருக்குது. இப்போ ஃபார்மர் கேட்டாராம், எப்படி வந்தோடனே அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க, நீ மட்டும் உயிரோடு இருக்க, நீ எப்படி சேஃபாக இருக்க அப்படின்னு கேட்டோடனே அந்த கற்பாம்பூச்சி சொல்லித்தான், கற்பாம்பூச்சி சூஸ் பண்ண வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கோழிகளுக்கு சாப்பாடு ரெடின்னு சொல்லணும், கோழிகளுக்கு பிடிச்ச சாப்பாடே நான் தான், ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தோடனே என்னை எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ருவாங்க, அதனால் நான் எடுக்கல, அதனால தான் ஃபஸ்ட்டு கோழிகளை வெட்ட போன கற்பாம்பூச்சி செத்து போயிடுச்சு. 2வது கற்பாம்பூச்சி பல்லியை துரத்துற வேலை, இந்த பல்லிக்கு நாக்க நீட்டாக சொலட்டி டபக்குன்னு என்னை பிடிச்சி சாப்பிட்ரும், அதனால் நான் அந்த வேலைக்கு போகல. இப்போ வேலைக்கு போன கற்பாம்பூச்சி செத்து போயிடுச்சு. இந்த லாஸ்ட்டாக இந்த பூண்டு உரிக்கிற வேலை பூண்டு உரித்து அந்த ஸ்மெல்லையே நாங்கள் செத்து போயிடுவோம், அதனால் நான் அந்த வேலையை எடுத்துக்கல, நான் உயிரோடு இருக்குன்னா கம்மி சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த $250 உள்ள வேலை தான் எனக்கு செட் ஆகும், அதில் தான் நான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு அந்த 3வது கற்பாம்பூச்சி சொல்லித்தான். நம்ம வாழ்க்கையில் பல நேரம் பல முடிவுகள் காசுக்கோசரம் நம்ம நம்மளை வித்துடுறோம். ஒன்று நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், இல்லை நம்மளோட மானத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்மளை அவமானப்படுத்துகிற இடத்துல போய் உட்காந்துருக்கோம். எதாக இருந்தாலும் காசுக்கோசரம் நம்ம தன்மானத்தை விட்டு கொடுத்து எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. ஓகேயா? ஸோ நம்ம தன்மானம் தான் ரொம்ப முக்கியம், தன்மானமும் ரொம்ப முக்கியம், உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வேலை எடுக்கிறோமோ எவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் நல்லதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா?